வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் பாபு. இந்த சேனலின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழ் புத்தாண்டு பலன்களில் மூன்றாவது நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி காலபுருஷனோட 3வது வீடு உபய ராசி. இந்த ராசியோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புத பகவான். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா புத்தி தாதா. ஸோ புத்தியிலே வச்சு எல்லாருமே வந்துட்டு கரெக்ட் பண்ணி கொண்டு போகிற ஒரு விஷயம். அதுபோக வந்துட்டு ரொம்ப ஜாலியாகவும் பேசுவாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி சமயோஜிதனமாக வந்துட்டு காய் நகர்த்துவாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு குண இயல்புகளை கொண்ட மிதுன ராசி மக்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இப்படி இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம பார்த்துட்டே வருவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லெவல் பிஸ்னஸில் வந்து ஒரு வேலை பார்க்குறவங்க, நார்மல் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும். தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ராகு வந்து 10ல், இவ்வளோ காலம் 11ஆம் வீட்டில் இருந்திருக்காரு. மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 12ல் வருவார். 4ஆம் இடத்துல கேது. மீதி மற்ற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் பயிற்சி ஆவாங்க. ஸோ அதில் அது எல்லாமே ஒரு கலந்து தான் இந்த பலன்கள் வந்துட்டு மெயினாக வரும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட ராசிக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு இவங்க வந்து ஒரு நல்ல இடத்துல பொசிஷனிங் ஆகியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலம் வந்து அஷ்டம சனியில் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி சார் எப்போ சார் நல்ல காலம் வரும், அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக இல்லையே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. அது நிறைய வீடியோக்களை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும் இல்லைங்களா, டைம் வரணும் இல்லைங்களா. உங்களுக்கு வந்துட்டு ஐசியூவில் வந்துட்டு இவ்வளோ காலம் அடிபட்டு ஆப்ரேஷனில் வந்து எல்லாமே வச்சு பார்த்துருந்தவங்களுக்கு ஜென்ரல் வார்டு மாற்றிருக்காங்க. ஜென்ரல் வார்டுலேருந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆக போகிற டைம் தான் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு டைம்லேயே வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லபடியாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும். என்ன ஒரு விஷயம் வந்து இந்த அடிபட்டு நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து வந்து கொஞ்சம் காலம் வந்துட்டு எழுந்து நடந்து ஒரு நார்மலாக இருக்க ஒரு டைம் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த டைம் வந்துட்டு இன்னும் ஒரு 2 மாதம்லேருந்து 3 மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்லாவே ஒரு கிராஜுவலாகவே நல்லாவே வரும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குரு 12ல் வர்றார் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்லதாகவே தான் கிடைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுன்னா தயவுசெய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த மிதுன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கவங்க, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, மேரேஜ் புரோக்கர்ஸு, ஜோசியர், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மிதுன ராசிக்குள்ளே வருவாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றமிகு வருடமாகவே இந்த குரோதி வருடம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு டக்குன்னு முடிஞ்சு இந்த ஹவுஸ் புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு நிறைய ஏறிக்கிட்டே போகிறதுனால அது சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானோட ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆகும். சார் 12ல் குரு விரயமாகுமே அப்படி இல்லைங்கன்னா எல்லாமே சுப விரயமாக தான் உங்களுக்கு ஆக போகுது. ஏன்னா வந்துட்டு இந்த ராசிக்கு முழு சுபரான சுக்கிரன் வீட்டில் வந்துட்டு ஸ்திர ராசியில் சுக்கிர பகவான் உட்காந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்துட்டு லோயர் லெவலில் ஒர்க்கை குடிக்கக்கூடியவர். அவர் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் வந்து சேரும். அது மூலிமா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து பெரிய அளவில் இருக்கும். உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம், இது எல்லாமே வந்து பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானாலே உங்களுக்கு அது வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து குரு பகவானோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா இந்த 4, 6, 8 அப்படிங்கிறது இந்த இடத்துல விழுகுது உங்கள் ராசிக்கு. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து கேதுவை பார்க்குறது வந்துட்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப நல்லபடியாக டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்தை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள், இந்த தடை எல்லாமே வந்து நீங்கள் பெற்று பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த குருவோட 7ஆம் பார்வை 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சூப்பராகவே டெவலப்மெண்ட் ஆகும். 9ஆம் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்துட்டு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து கவர்மெண்ட்டில் இருக்கவங்க, அரசியல்வாதி, இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு பின்னாடியிலேருந்து முதுகில் குத்துறவங்க எல்லாம் யாருன்னு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இனம் கண்டு கொள்வீர்கள். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் எப்படி அவங்கள வந்துட்டு கட் பண்ணி விடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலிடத்துலேருந்தே ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை ஊடக நண்பர்களே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிப்பாங்க.
ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் அழகாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நிறைய மேடை பேச்சாளர்கள் வந்துட்டு புதுசாக வந்து உருவாகுவீங்க. ஒரு புதிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். இந்த மீடியா இண்டஸ்ட்ரீஸில் வந்து வேலை செய்கிறவங்க, இந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்க வந்து யூடியூப்பில் போய் பேசுகிறது, அது மூலிமா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கிறது எல்லாமே வந்துட்டு வர ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா அடுத்து இந்த லோக்சபா தேர்தல் வர்றதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் வந்துட்டு இந்த எம்பி எலெக்ஷன் வந்துட்டு இப்போ நடந்துட்டுருக்குது. அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் லோக்சபாலேயே உங்களுக்கு வந்துட்டு பெரிய ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அரசியல் இருக்கவங்களுக்கு பெரிய லெவலில் வந்துட்டு ரீச் இருக்குது. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் நல்லபடியாகவே இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஊருக்கு போங்க, சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்காக படிப்பு விஷயத்துக்காக வந்துட்டு அவங்களும் நீங்களும் கொஞ்சம் பிரிந்து போகிற சூழ்நிலை உருவாகும். அது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ். பட் அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக போகிறது வந்துட்டு நல்ல விஷயந்தான். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லதாகவே இருக்கும். ஃபாரின் ட்ரிப்பு போகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்துட்டு ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலுவீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இன்க்ரிமெண்ட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து போடுவாங்க. ஸோ அந்த பேர் லிஸ்ட்டில் உங்கள் பேரும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நல்ல லெவலில் போய் ரீச் ஆவீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சூப்பராக அமோகமாக இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வந்து ஃபாரின் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். மெயினாக அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கசின்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபாரினில் இருக்காங்கன்னா அவங்க மூலிமாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிற இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிற மொழி பேசும் மக்கள் வந்துட்டு நீங்கள் அதிகமாக வந்து கவரப்படுவீங்க. காதலில் போய் விழுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது மட்டும்தான் ஒரு மைனஸ். பட் அது வந்துட்டு ப்ளஸ்ஸாக கூட மாற்றிக்கிறது, படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா உங்கள் புதனோட ராசிங்கனால புத்தி முன்னாடி நிற்கும். காதல் சார்ந்த விஷயங்களை கூட வந்துட்டு ஒரு தெளிவான முடிவை வந்து எடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குங்க. இல்லத்தரசிகள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்டம சனியில் வந்து நிறைய பேர் ஆஞ்சு போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் கணவர் வீட்டாருக்கும் உங்கள் பிறந்த வீட்டாருக்கும் நிறைய பகைகள், நிறைய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கும். அது எல்லாமே வந்துட்டு நீ படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் குலதெய்வ பிரார்த்தனை கோயிலுக்கு போகிறது, முன்னோர்களுடைய வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே வந்துட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு பிரிந்திருந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து சேருவாங்க. அது மூலிமா ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு நிலவ ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து மெயினாக வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையும் பாசிட்டிவாக பேசுங்க. நெகட்டிவ்ஸை வந்துட்டு அதை அப்படியே வந்து கொண்டு வராதிங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து நல்ல விஷயத்தை மட்டுமே மெயினாக பேசுங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பேசி அடுத்தவங்கள மனசை காயப்படுத்துறது மட்டும் நக்கலாவோ கேலி கிண்டலாக கூட மட்டும் பேசிடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பேச்சு கொஞ்சம் தூக்கலாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பேசுகிற விஷயத்தில் மட்டும் நல்லதாகவே பேச ஆரம்பிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற கார்ப்பரேட் கம்பெனி மரங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். ஸோ உங்களோட வண்டி வாகனம் இந்த சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ட்ராவலிங் ரிலேட்டடில் வந்துட்டு முதலே எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் டீல் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை வர்றதை தவிர்க்கலாம். கடன் வாங்கி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே நல்லபடி நடக்க ஆரம்பிக்கும். பட் வந்துட்டு கடன் வந்துட்டு அந்த ஆழம் தெரியாமல் போய் காலை விடுறது அப்படிங்கிறது மட்டும் வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த சக்திக்குள்ளே கடன் வாங்குங்க. விரலுக்கேற்ற வீக்கம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போட்டு மொத்தமாக வாங்கிடாதீங்க. ஒரு இடத்துல ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குற பதிலாக 20 கோடி ரூபா நான் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுறேன், பண்ணுங்க அப்படிங்கிறப்போ வந்துட்டு அந்த 10 கோடி ரூபாய்க்குள்ளே நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா அதில் 5 கோடி ரூபா கடனை வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். 10 கோடி ரூபாய்க்கு 20 கோடி ரூபாவே நம்ம வாங்கிக்கலாம், நம்மளால் சமாளிக்க முடியும் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ம குருவாக உங்களுக்கு அடுத்து வருவார் அடுத்த வருஷத்தில். ஸோ அப்போ நீங்கள் மாட்டிக்கிற ஒரு விதியமைப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிமான் வந்துட்டு லேபரை குறிக்கக்கூடியவர், அவர் வந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ஸோ அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? மெயினாக வந்துட்டு அவங்க குழந்தைங்களோட படிப்புக்காகட்டும், இல்லை அவங்களுடைய ஹெல்த்து இஷ்யூஸுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க குடும்பத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதாகட்டும், அது எல்லாமே பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உண்டான வேலைகள், உங்களுக்கு உண்டான ஆர்டர்ஸு இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகும். நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள்
ஓகேங்களா? அவங்கள வந்து நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு வாங்க. சார் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு வாரம் புதன்கிழமை போல் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பல நல்ல விஷயங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.